ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பிளட் ப்ரெஷரில் எப்போவுமே ரெண்டு வேல்யூ இருக்கும். இப்போ நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டால் 120/80 சொல்லுவாங்க. 120/80 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 120 அப்படின்னா என்ன அப்படின்னா பிளட் ப்ரெஷரில் ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ, அந்த ஸ்லாஸுக்கு மேலே இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம ஹார்ட் வந்து ஒரு டைமும் இப்படி பம்ப் இப்படி சுருங்கும், அப்புறம் விரியும். சுருங்கும் போது இந்த ஹார்ட்டில் இருக்கிற பிளட் எல்லாமே நம்ம பாடி ஃபுல்லாக போகும். விரியும் போது இதில் நெகட்டிவ் ப்ரெஷர் உண்டாகும், இதில் ஒரு அழுத்தம் உண்டாகும். அந்த விரியும் போது போன பிளட் எல்லாமே ரிட்டன் வந்து வேற ஒரு வெசல்ஸ் வழியாக ரிட்டன் வந்து வரும். இப்போ இப்படி சுருங்குற வேல்யூ வந்து 120 ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூ. இப்படி விரிகிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செகண்ட் உள்ள வேல்யூ 80. ஓகேங்களா? அதனால தான் ஹார்ட்டில் வந்து எப்பவுமே ரெண்டு ப்ரெஷர் இருக்கும். ஒன்று இப்படி சுருங்குற ப்ரெஷர் ஒன்று, விரிகிற ப்ரெஷர் ஒன்று. சுருங்குற ப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது, விரிகிற ப்ரெஷர் வந்து கீழே உள்ளது, செகண்ட் உள்ளது. ஓகேங்களா? எதனால் பிளட் ப்ரெஷர் வருது அப்படின்னா நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது அந்த பிளட் வந்து ஹார்ட்டை விட்டு வெளியே பிளட் வெசல்ஸ்லேயே நம்ம உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆகும்போது அந்த பிளட் வெசல்ஸில் வந்து உள்ளே வந்து ஃபேட் டெபாசிஷன் ஆகும். ஃபேட் டெபாசிட்னா கொழுப்பு படியும். கொழுப்பு படிஞ்சிருக்கும் இல்லைங்களே, அந்த பிளட் வெசல் இவ்வளோ பெருசாக இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து இப்படி சுருங்கும் போது நார்மலாக கொடுக்குற ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சுருங்கின பிளட் வெசல் வழியாக பிளட் வந்து போக முடியாது. அப்போ பிளட் போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ ஹார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பிளட்டை ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணணும். அப்போ அதோட நேம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர், பிபி, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு பிக்சரை வச்சு அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் பிபி அப்பரேட்டஸ் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பிபி அப்பரேட்டஸ். நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து கால்குலேட் பண்ணுற மிஷின். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது வழியாக தான் மெஷர் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம ஹார்ட்டில் இருந்து, இது வந்து ஹார்ட்டோட ஒரு இமேஜினேஷனுக்காக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் வந்து இந்த ரெட் கலரில் வந்து இதில் வழியாக தான் ஹார்ட்லேருந்து ஆக்சிஜன் உள்ள பிளட்டு நம்ம பாடி ஃபுல்லாக போய் சர்க்குலேட் ஆகும். இந்த ப்ளூ கலர் வழியாக இது வழியாக போன பிளட் எல்லாமே ரிட்டன் வந்து நம்ம பாடிக்கு, நம்ம ஹார்ட் பாடியில் இருக்கிற பிளட் எல்லாமே ரிட்டன் இந்த ப்ளூ கலர் வழியாக நம்ம ஹார்ட்டுக்கு வரும். இது இப்படி தான் சர்க்குலேஷன் நடந்துருக்கும். இப்படி சர்க்குலேஷன் நடக்கும்போது நம்ம இங்கேருந்து போகும்போது பெரிய வெஸ்லாக இருக்குது, இது எல்லாமே பெரிய பெரிய வெஸ்லாக இருக்குது. ஆனால் இது கீழே போகும்போது குட்டி குட்டி பிரான்ச்சாக சின்ன சின்ன வெஸ்லாக மாறும். அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸில் ஃபுல்லாமே ஃபேட் டெபாசிஷன் ஆகும். அப்படி ஃபேட் டெபாசிஷன் ஆகும்போது இல்லாட்டா அந்த வெசல் எல்லாமே ஸ்ரிங்கேஜ் ஆகும்போது, லைக் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபேட் டெபாசிஷன். இப்படி ஃபேட் டெபாசிஷன் ஆகும்போது நம்ம பிளட் வந்து நார்மலாக ஃபுல்லாக வந்து போக ஃப்ளோ ஆகாது. இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஹார்ட் வந்து நார்மலாக கொடுக்குற ப்ரெஷரோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இந்த பிளட் எல்லாமே பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது இப்படி இந்த இடத்துல ஃபேட் டெபாசிட் ஆகும்போது ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா ஹார்ட் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் நம்ம பாடியில் வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதோட நேம் தான் ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், பிபி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு பிக்சரில் பாருங்கள், நார்மல் டைமில் வந்து அந்த வெசல் இவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் ஃபேட் டெபாசிட் ஆன உடனேவும் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அந்த ரேஞ்சுக்கு போகுது. கொஞ்சம் அதோட அகலம் கம்மியாகுது. நல்ல ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றப்போ இவ்வளோ பெருசாக இருக்கிற இந்த பாத்வே வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக மாறிட்டு. அப்போ இங்கே கொடுக்குற ப்ரெஷரில் கொடுத்தா இது வழியாக பிளட்டு போகாது. அப்போது இந்த சின்ன ஒரு கிணல் வழியாக பிளட்டு போகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்ம ஹார்ட் வந்து எக்ஸ்ட்ரா பம்ப் பண்ணி ப்ரெஷர் கொடுக்கும். இதெல்லாம் தான் ஹைப்பர் டென்ஷன்னா, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது நார்மல் வேல்யூஸ். இது எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது வந்து பிபி அப்படின்னு நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நார்மல் வேல்யூ அப்படின்னா 120/80. 120ன்றது ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ, 80ன்றது செகண்ட் இருக்கிற வேல்யூ. இது வந்து நார்மல் வேல்யூ. இப்போ வந்து எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் 120லேருந்து 129 வரைக்கும் இருக்கும் அந்த வேல்யூ வந்து. பிபி வந்து இப்போ 124/80, 128/80னா அது வந்து எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர். அது வந்து ரொம்ப ஹை இல்லை, ஆனால் பிபி வந்து நார்மலாக இல்லை, கொஞ்சம் கூடி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேர்ட் என்னென்னா ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1 அப்படின்னா 129க்கு அப்புறம் 130 to 139, 130 to 139 வரைக்கும் இருக்கும் பிபி. அவங்களுக்கு மேலே உள்ளது. கீழே உள்ளது வந்து 80லேருந்து 89 வரைக்கும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன். ஓகேங்களா? ஸ்டேஜ் 2 அப்படின்னா 140, 30 கிராஸ் பண்ணி 140 போயிடும். கீழே உள்ள 140னா 140க்கு மேலே இருக்கும். கீழே உள்ள வேல்யூ வந்து 90க்கு அதிகமாக இருக்கும். 140/90 90 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஷுவராக ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த பிபி வந்து நம்ம எப்போவுமே ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம், 18 வயசுக்கு அப்புறம் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 2 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து அடிக்கடி நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணும்போது பிபி எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிடணும். ஓகேங்களா? ஏன்னா அது பிபி வந்து ஸ்டேஜ் 1ல் இருக்கும்போதே நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் டயட்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கம்மி பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிபி வந்து இப்போ வந்து ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம். அப்படின்னா
பிபி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ அப்படின்னா, எப்போ ஒரு பேஷண்ட்டோட பிபி வந்து 180/120 இருக்கோ அது வந்து ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ். நம்ம இம்மிடியேட்டாக அவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்ட்டு அந்த பிபியை ரெடியூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன் வரும், பிளட் வெசல்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனை வரும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எதனாலலாம் பிபி வருது, எதனாலலாம் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, எப்படியெல்லாம் ஃபேட் டெபாசிஷன் ஆகுது, இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.